ஏய் சீக்கிரம் வேலை ஆகட்டும். இங்க கூட்டத்தை சேர விடாதே. ஏய் அந்த பக்கம் போ ப்ளீஸ். சார் 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 போக கூடாது சார். சார் அங்கே நில்லுங்க சார். சார் சார் சொல்றது கேளுங்க ப்ளீஸ் சார். சார் போக கூடாது சார். உள்ள வரக்கூடாது சார். ப்ளீஸ் சார் வரக்கூடாது. சார் வரக்கூடாது சார். அங்கே நில்லுங்க. சொன்னா கேளுங்க சார். கிட்ட போங்க சார் ப்ளீஸ் சார். நீங்க உள்ள வரக்கூடாது சார். என்ன விடுங்க சார். சார் நான் பக்கத்துல போய் பார்க்கறேன் சார். கேளுங்க நீங்க வரக்கூடாது சார். சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். சார் இங்க என்கொயரி நடந்துட்டு இருக்கு சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. புஷ்பா யாரும் உள்ள விடக்கூடாது. ஏய் பாடி எல்லாம் போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பு. சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். ஏய் அந்த பக்கம் போ தள்ளுது. சார் நீங்க மாத்தாமி குரூப் மேல சந்தேகப்படுறீங்களா? எங்களுக்கு அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆனா இந்த விஷயத்தில் அவங்களுக்கு எதிராக எங்களுக்கு முழுசா ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் எங்களால அவங்களுக்கு எதிராக எந்தவித ஆக்ஷனும் எடுக்கவே முடியாது. ஏய் கிளம்புங்க எல்லாரும் கிளம்புங்க. சீக்கிரம் கிளம்புங்க. கவலைப்படாத. இந்த மனித வாழ்க்கையோட நிலைமையே இதுதான். ஒன்னு நீ காப்பாத்திக்கோ. பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். மொத்த குடும்பமும் இப்போ உன் கூடயே தானே இருக்கு. இப்போ உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. இப்போ நான் சிரிக்கிற நிலைமையில இல்ல. ஆனா உன்னை இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனா இவங்க சாவும் யாராலையும் தடுக்க முடியலையே சாந்தோ. உங்ககிட்ட இன்னும் நிறைய நாள் இருக்கு. ஆனா வாழ்க்கைய இந்த அளவுக்கு அர்த்தமுள்ளதாக்க யாராலையும் முடியாது. சரி வாங்க போலாம். போலாம்.
கையில சிக்கனவனை அப்படி சும்மா விட்டீங்களடா. ஒழுங்கா கொண்டு இருந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப அவனை சூப்பர்மேனா கேட்டீங்களா? இங்க பாருப்பா, கொஞ்ச நேரம் வாய மூடு. நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த சைதுல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். அவன் கிட்ட நம்மளை பத்தின எல்லா ஆதாரமும் இருக்கு. இப்ப நமக்கு அவனை விட பெரிய பிரச்சனை யாருன்னா அந்த சாந்து தான். இப்ப அவனை உன்னால கொல்ல முடியுமா முடியாதா? அட தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருந்தா நான் என்ன யோசிக்கிறது? சாந்தாவையும் சைதுவையும் சும்மா விடக்கூடாது. அவனுங்களை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். ஆனா எப்படி பண்றது? இவங்க 2 பேரும் நமக்கு ஒரே நேரத்துல கிடைச்சாதானே ஏதாவது பண்ண முடியும். ஓ, நீ சொன்னதும் சரிதான். ஆனா ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் see. மெதுவா பார்த்து ஜாகிரதையா. நீங்க எதுக்கு முட்டாள்தனமா மாக்துமிசானோட ஏரியாவுக்கு போனீங்க சொல்லுங்க? சூசைட் பண்ண நினைச்சிங்களா? இல்ல, அந்த மக்தூமிசன் கதையை முடிக்கலான்னு போனேன். ஏன் அந்த மக்துமிசான் உங்களுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? என் காதலிய கூட அவன் உயிரோட விட்டு வைக்கல. என் குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் அழிச்சிட்டான். ஏன் அவன் என்ன தப்பு பண்ணான்? ஒரே ஒரு தப்பு தான். அவ நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிசினஸ் மேனுடைய ஒரே பொண்ணு. என் பொண்ணு மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. ஆனா அவ செஞ்ச ஒரே தப்பு என்னன்னா, அவ எனக்கு பொண்ணா பிறந்ததுதான். நான் ட்ரக்ஸுக்கு எதிராக நிறைய போராட்டம் பண்ணியிருக்கேன். அந்த போராட்டத்தில் என் பொண்ணும் கூட இருந்ததுனால அந்த பொறுக்கிங்க அவளுக்கு ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்து தெருவில் தூக்கி போட்டுட்டானுங்க. என் பொண்ணு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் இல்லைன்னு நான் கோர்ட்ல எவ்வளவோ போராடி கேட்டுக்கிட்டேன். அதுக்காக தான் மக்துமிசான் சாகணும்னு நான் நினைச்சேன். அந்த ட்ரக்ஸ் கேஸ்ல இருந்து என் பொண்ணு தப்பிக்கிறதுக்காக அவ சூசைட் பண்ணி செத்துட்டா. ஒரு அப்பாவா அவ உடம்பை எரிக்க தான் என்னால முடிஞ்சது. என்னால வேற எதுவும் செய்ய முடியல. ஆனா நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். பழி வாங்கணும். சரி, நீங்க யாரு? சைதுல்லா. நானும் இப்ப கவர்மெண்ட்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பிசினஸ் மேனும் கூட. என் 2 பொண்ணுங்களுக்காக நான் நிறைய கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா இப்போதைக்கு எனக்கு ஒரே கனவு தான். மக்துமிசானோட இல்லீகல் வேலைகள், சூதாட்டம், மணி லாண்டரிங், திருட்டு வேலை, இந்த மாதிரி எல்லா வேலைகள்ல இருந்தும் அவனை மொத்தமா நாம தடுத்து நிறுத்தியாகணும். அதனால்தான் என்னோட அங்கிள் என்னையும் கூட ட்ரக்ஸுக்கு எதிராக போராட வச்சிருக்காங்க. உன்ன மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரும் பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. பிரகாஷ் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா அவன் ட்ரக்ஸுக்கு எதிரான நம்மளோட இந்த போராட்டத்தை ரொம்பவே ஈஸியாக்கிடுவான். நானும் இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு துணையா இருந்து உங்க உரிமைக்காக போராடுறேன். இதை நீ சொல்ல வேண்டியதில்லை. நான் இதை எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப முதல்ல உன்னோட உடம்பு குணமாகணும். லிண்டா உன்னை நல்லபடியா பார்த்துப்பா. டோன்ட் வரி. இவ ஒரு எக்ஸ்பர்ட் நர்ஸ். டேக் கேர்.
இந்தாங்க, இந்த டேப்லெட் போடுங்க. உங்க வலி கொஞ்சம் குறையும். நான் கூடிய சீக்கிரமே குணமாகணும். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நம்பிக்கையை உங்களை கண்டிப்பா குணமாக்கிடும். சரி பூமன், இப்போ நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க.